கொண்டு போட்டுட்டு போயிட்டாங்கம்மா. குளத்துல இருக்கும் போகுது எடுத்தாங்க. நம்ம குழந்தைய கொண்டு போயிட்டாங்களா நானு? ஐயோ கொண்டு போட்டு போயிட்டாங்களா நானு? பார்க்க முடியல. ஐயோ இந்த 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்டிருக்கிறது. எல்லோருடைய மனதை நோக்கி அகில இந்திய அளவில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை, மிகப்பெரிய ஒரு உணர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. மிக மிக ஒரு மோசமான, மிக மிக ஒரு கேவலமான ஒரு சம்பவம் கோயம்புத்தூர் அருகே சூலூரில் நடைபெற்று முடிந்திருக்கிறது. ஆட்சி பொறுப்பை ஏற்ற பிறகு இனி நல்ல ஆட்சி வரும் என்று மக்கள் வாக்களித்தார்கள். தொடர்ந்து அதே நிலைமை இப்பொழுது நீடித்திருக்கிறது. மிகவும் ஒரு மோசமான சூழ்நிலை, சட்டம் ஒழுங்கு. இதற்கு தொடர்ந்து முதலமைச்சர் நேற்று பேட்டி கொடுத்திருக்கிறார். உறுதியான நடவடிக்கை எடுப்போம் என்று சொல்லியிருக்கிறார். காவல்துறை உடனடியாக இதற்கு நடவடிக்கை எடுத்து இந்த சம்பந்தப்பட்டவர்கள் இனிமேல் இதுபோன்ற ஒரு சம்பவம் எங்கேயும் நடைபெறக்கூடாது என்பது நிரூபிக்க வேண்டும். உடனடியாக அது நிரூபிக்க வேண்டும். இது காலம் தாழ்த்தக்கூடாது. அதனால் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு நிச்சயமாக அரசாங்கம், முதலமைச்சர் 1 கோடி ரூபாய் அதற்கு நிதி வழங்க வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன். நானும் மத்திய இணையமைச்சர் மாண்புமிகு முருகன் அவர்களும், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சேலஞ்சர் துறை, நம்முடைய மாவட்ட தலைவர் ஹரி மற்றும் கோபி உள்பட பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்கள் எல்லோரும் இன்றைக்கு வந்து, நேற்று முன்தினம் வந்து கட்சியின் சார்பாக இயன்ற உதவியை நாங்கள் செய்திருக்கிறோம். அரசாங்கம் தனது கடமையை உடனடியாக செய்ய வேண்டும். 1 கோடி ரூபாய் இந்த குடும்பத்திற்கு நிதி வழங்க வேண்டும். தொடர்ந்து திமுக ஆட்சி நடந்த அதே சம்பவம் இப்பொழுது தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதற்கு அரசும் முதலமைச்சரும் முழு பொறுப்பேற்க வேண்டும். தொடர்ந்து இனிமேல் இது மாதிரி சம்பவம் நடைபெறாமல் இருப்பதற்கு, இன்னும் கஞ்சா போதைப் பொருட்கள் பழக்கத்திலே இருக்கிறது, அதை உடனடியாக அரசாங்கம் பொறுப்பேற்று, இந்த சம்பவத்திற்கு பொறுப்பேற்று உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு 1 கோடி ரூபாய் நிதி வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இப்போ இது மாதிரி ஒவ்வொரு சம்பவங்களும் அரங்கேறிய பிறகு தான் வந்து சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்கிறாங்க. ஆனால் இது போல சம்பவங்கள் நடக்காமல் இருக்கிறதுக்கு இது வரைக்கும் சட்டங்கள் வந்து மாற்றப்படவில்லை. இப்போ அதுக்கான சட்டங்கள் இது மாதிரி தப்பு செய்கிறவங்களுக்கு அது மாதிரி கடுமையான தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் மக்களோட வேண்டுகோளாக இருக்குது. இப்போ அதுக்கான சட்டங்களை மாற்றுறதுக்கு மத்திய மாநில அரசுகள் எது போன்ற சட்டங்களை இயற்றணும்னு சொல்லி நினைக்கிறீங்க? நேற்றைய தினம் நானும் அமைச்சரும் டெல்லியில் இருந்தோம். ஏற்கனவே சட்ட அமைச்சரிடம் இது குறித்து பேசியிருக்கிறோம். மாநில அரசும் உடனடியாக இதற்கு சட்ட திருத்தம் கொண்டு வந்து, சட்டமன்றத்தில் சட்ட திருத்தம் கொண்டு வந்து, இது மாதிரி சம்பவங்களில் 1 மாதம் 2 மாதத்துக்குள்ளாக அதற்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். மத்திய அரசு சார்பில் எதுவும் கடுமையான சட்டம் கொண்டு வர வாய்ப்பு இருக்கா? ஏற்கனவே நான் பிஎன்எஸ், உங்களுக்கு தெரியும், பாராளுமன்றத்தில் நம்முடைய மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் அவர்கள் இந்த சட்டமன்ற சமிதி என்று சொல்லக்கூடிய இந்த ஐபிசியில் நம்ம மாற்றத்தை கொண்டு வந்திருக்கோம். கடுமையான சட்டம் கொண்டு வந்திருக்கிறது. அது தமிழ்நாடு முன்னாடி இருந்த திமுக அரசாங்கம் அந்த இதை வந்து ஃபாலோ பண்ணாமல் இந்த பழைய பிரிட்டிஷ்காரங்க கொண்டு வந்த சட்டத்தையே இன்னும் நடைமுறையில் இருக்குது. அதனால் தமிழ்நாடு அரசாங்கம் நம்மளுடைய அமித்ஷாஜி அவர்கள் கொண்டு வந்த அந்த பிஎன்எஸ் சட்டத்தின் கீழே இதில் வந்து பாலியல் குற்றங்களுக்கு அல்லது பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு கடுமையான தண்டனையை முன்னுரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை வந்து முறையாக இவர்கள் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்பது தான் எங்களுடைய வேண்டுகோள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.